எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக எண்ணிலடங்கா துயரங்கள், நினைத்து பார்த்தாலும் எப்படி திட்டமிட்டாலும் என்ன பரிகாரம் பூஜை என்றிருந்தாலும் மனம் அந்த நேரத்திற்கு வேண்டுமானால் ஒரு ஆறுதலை பெற்றதே தவிர எந்த விதமான அற்புதத்தையும் 99.999 மகர ராசி என்பவர்கள் பெற வாய்ப்பில்லை. சரியான அறிவியல் ஜோதிட ஆலோசனைப்படி வாழ்ந்த மகரம் மட்டும் பிரச்சனைகளுக்கு நடுவிலே எளிதாய் கடந்து வந்தார்கள். மற்றவர்கள் ஏதோ ஒன்றை இழந்திருப்பார்கள். குறைந்தபட்சம் மன நிம்மதியாவது. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் மன நிம்மதியையோ அல்லது தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கு ஒரு துளி கண்ணீரையாவது சிந்த வைத்திருக்கும். வெளிப்படையாக கண்ணீர் வருவது என்பது கூட பரவாயில்லை. மனம் அழுகிறது, கண் அதை காட்டவில்லை என்பது மிகப்பெரிய சோகம். இப்படிப்பட்ட சோகத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, இது காலத்தின் கோலம். விதி, கிரகங்கள் தரக்கூடிய நிலை. கர்ம வினை பயனின் காரணமாகத்தான் இந்த பிறவி என்று இருக்கிறது. கர்ம வினையில் நல்வினை இருந்தால் நாம் சொர்க்கம் சென்று விடுவோம். மறுபிறவி என்பது இல்லை. there is no rebirth என்று நமக்கு வேதம் சொல்கிறது. ஆகையினால் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கக்கூடாது என்று தான் முனிவர்கள் எல்லாம் வேண்டுவார்கள். இந்த பிறவியில எந்த அளவிற்கு நல்லதை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நல்லதை செய்து, அது மட்டுமல்ல பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினையெல்லாம் கழித்து மீண்டும் மீண்டும் பூலோகத்தில் பிறக்காத ஒரு நிலையை நாம் அடைந்து விட வேண்டும் என்ற சுய நல போக்கில்தான் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இறைவனுடைய, அது உங்களுக்கு இறைவன் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இறைவன் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு இறைவன் என்று இருந்தாலும் கூட இறைவன் என்ற அந்த பரம்பொருள் இருப்பது என்பது மாற்ற முடியாத, அசைக்க முடியாத கருத்து. எப்பேற்பட்ட விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட இது இப்படி நடக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்ல முடியும். ஆனால் அது எப்படி அப்படி நடக்கிறது, எவன் நடக்க வைத்தான் என்பது சொல்ல முடியாது. ஒரு சூட்சமத்தை சொல்கின்றேன். உலகத்தில எந்த ஒரு பொருளை நீங்கள் தொட்டாலும், கண்ணுக்கு தெரியாத ஒரு அளவு பொருளாக இருந்தாலும் கூட அதற்குள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் தகவலாக அதிலே சேமிக்கப்படும். அதேபோல் மனிதனாக பிறந்தாலும் சரி, எந்த உயிராக பிறந்தாலும் சரி, அந்த உயிர் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று மிகப்பெரிய தகவலை அந்த ஒரு சிறு அணுவுக்குள் பதியப்படும். இது மனிதனால், நான் சொல்கின்றேன், இதை கண்டுபிடிக்கவோ இதை போன்று ஒரு அமைப்பை கட்டமைக்கவோ முடியாது. ஏனென்றால் மனிதனுக்கு உலகிலோ அல்லது பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்களை அறிந்து ஆராய்ந்து அதை பயன்படுத்தி அதை பாழ்படுத்துவதற்கு அருளப்பட்டிருக்கிறதே தவிர நுட்பமாக சென்று இறைவனுக்கு நிகராக ஒன்றை செய்துவிட முடியாது. அதனால் இறைவன் வேறு, இறைவனுக்குள் இருக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்று இந்த மனித பிறவி. அகம் பிரம்மாஸ்மி என்று நாம் நமக்குள் இறைவனை உணர்கின்றோம் என்றால் என்ன? இறைவன் இருக்கிறான் என்பதை நமக்குள்ளும் இறைவன் விதைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். துவைத்தம் அத்வைத்தம் என்ற 2 பிரிவுகளை பேசுவார்கள். இறைவனும் நாமும் ஒன்று, இறைவனும் நாமும் வெவ்வேறு என்று இரு கருத்துக்களை, கோட்பாடுகளை சொல்லக்கூடியது. சரி, இதுவெல்லாம் இப்போது மகர ராசிக்கு என்ன செய்யும்? மகர ராசிக்கு இதுவரை விதியின் பால் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தீர்கள். பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் இருந்தது. எந்த பிரச்சனை எவன் தந்தானோ அவனே இப்போது அதை சீர்படுத்த துவங்கி இருக்கிறான் என்பதுதான் மீள்கிறது சிம்மாசனம். எப்போதுமே இந்த பழைய வரலாறை படிக்கும் போது இந்த மன்னர்கள், முகலாய மன்னர்களாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் ரெட்டியார் மன்னர்களாக இருந்தாலும் சரி, திராவிட மன்னர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆட்சியை பறிகொடுத்து காட்டிலே சென்று பதுங்கி வாழ்ந்து மீண்டும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து மீண்டும் அதை பெறுவார்கள்.
இது மனிதனுடைய இயல்பு. இப்போது அந்த இயல்பிலே இருக்கக்கூடிய இழந்ததை பெற வேண்டும் என்ற இயல்பிலே இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இறை அருள் துணை நிற்கிறது. அதுதான் இந்த பதிவினுடைய அம்சம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையிலே இருக்கிறார். அந்த 6ஆம் நிலையிலே இருந்த குரு பகவான் சற்று சில காலம் அவர் 7ஆம் நிலைக்கு வந்து பின்னோக்கி மீண்டும் மிதுனத்திற்கு டிசம்பர் 5, 2025 வந்தார். அது முதல் ஜூன் 2026 வரை சற்றேறக்குறைய ஒரு 6 மாதங்கள் அவர் இந்த 6ஆம் இடத்திலே இருந்துதான் பலன் தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார். இந்த மே மாதமும் 2026 6லே இருந்துதான் அவர் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். குருவினுடைய பெயர்ச்சி என்பது இந்த வருடத்தில 2 முறைகளிலே நடக்கும். ஒரு முறை கடகத்திற்கு ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி 2:25 AM அதிகாலையில் மாற்றம். அதன் பின்பு சிம்ம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே குரு பகவான் அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை மதியம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி அளவிலே மாற்றம். இது குரு தரக்கூடிய அற்புத நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் 7ஆம் இடத்திலே உச்ச பலம் தரக்கூடிய, உச்சம் பெறக்கூடிய குரு பகவானை விட இப்போது இருக்கக்கூடிய அந்த குரு தங்க மழையை தரக்கூடிய அற்புதங்களை தர தயாராக இருப்பார். இந்த 6ஆம் இடமான மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு அபரிமிதமான அற்புதங்களை உங்களுக்கு தருவார். டிசம்பர் வரை ஏதேனும் பழைய வம்பு, பழைய வழக்கு, பழைய கடன் இவையெல்லாம் உங்களை வந்து உறுத்தி கொண்டிருந்திருக்கும். அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் இந்த மே கடைசிக்குள். உச்சகுரு அச்சமின்றி செயல்பட வைப்பார். வாழ்க்கை துணை வழியாக, நட்புகள் வழியாக ஏதேனும் உங்களுக்கு செலவு இருக்கலாம், சிறப்பும் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலமாக அமைகிறது மே மாசம் வரை. இதுல விடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சீர் செய்யுங்கள். அஷ்டம கேது கேதுவினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். மகம் நட்சத்திரத்திலே கேதுவினுடைய நட்சத்திரம். ராகுவினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இந்த பதிவை தரும்போது இருக்கிறார். மே 17 தான் மாற்றம் பெறுவார். அவர் புதனினுடைய நட்சத்திரத்திற்கு செல்வார். அது சார்ந்த ஒரு தனி பதிவை பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி என்ற உங்களுடைய மேலும் ஒரு சேனலிலே நான் தந்திருக்கின்றேன். ஒரு அரை மணி நேரத்திற்கு மிகுந்த பதிவு, அதை பொறுமையாக கேளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டம் என்பது மிக பெரும் அற்புதங்களை தரும். சூரியன் புதனோடு இணைந்து, அஷ்டமாதிபதி புதனோடு இணைந்து இருப்பது, 6ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு விபரீத ராஜயோகம். நிச்சயம் குருன்னா தங்கம்டா, ராகுன்னா அதிகம்டா. குரு பார்வை ராகுவின் மீது. ஆகையினாலே நிறைய செய்ய வேண்டும், நல்லவை வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்கும் போது ஆண்டியும் அரசனாகக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தரும். தங்க மழை என்பது உறுதி. தங்க மழை என்றால் அதற்காக வெளியே சென்று வானத்தை பார்க்காதீர்கள். முயற்சி எடுங்கள். முயற்சி முன்னேற்றத்தை நோக்கிய மாபெரும் அந்த தங்க காட்டிற்குள் உங்களை அழைத்து செல்லும். வேண்டிய அளவிற்கு நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய அற்புதத்தை நிச்சயம் தரும். மகர ராசியில்தான் என்று செழித்து அதிக பணம் பெறக்கூடிய நடிகர் இருக்கிறார், அரசியல்வாதி இருக்கிறார்கள். மகர ராசியெல்லாம் தமிழ்நாடுல அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களில் கூட பாருங்கள். முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மகர ராசியில இருப்பவர்கள் மிகப்பெரிய சொத்து செல்வத்தை சேர்த்திருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கண்களிலே கண்ணீர் பொதுவெளியிலே வந்ததை நீங்கள் கண்டிருப்பீர்கள் கடந்த ஆண்டுகளிலே. இப்போது ஆனந்த கண்ணீருக்கு அற்புதத்தை தரும் மீள்கிறது சிம்மாசனம். குருனா தங்கம்டா, ராகுனா அதை அதிகமாக்குவான். ஆகையினால் அன்பு நேயர்களே, இந்த மே மாசத்தில் நல்ல விஷயங்களை துவக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது மகரத்திற்கு மாண்பை தரும். கவனம், தேவையற்ற உறவு, தேவையற்ற காதல் இவற்றை தவிருங்கள். கூடியவரை உங்களுடைய இளையோருக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள். அன்னதானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். நீண்ட நெடுநாட்களாக ஏதேனும் தடைபட்டு இருக்கிறது என்றால் அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும். வியாபாரத்திலே அடுத்தவரை நம்பாதீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி தரும். பெரிய முதலீடுகள் செய்வதை தவிருங்கள். அது மட்டுமல்ல, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் வகைகளிலே ஆதாயம் இருக்கும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும்.
ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களிலே பதவி, சம்பள உயர்வு இவையெல்லாம் தேடி வரும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைந்திருங்கள். நன்றி.